ஆரம்ப நாட்களில் எங்களுடைய சபையை கட்டுமான பணி போது நான் சபைக்கு போய் கொண்டிருக்கும் போது பாஸ்டர் சொன்னாங்க, இந்த சபை கட்டுவதற்கு யாராவது நீங்கள் காணிக்க கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் 5000 தாரம், 10,000 தாரம், 20,000 தாரம், 2,000 தாரம், 3,000 தாரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கையை உயர்த்தினாங்க. நானும் இப்படி திரும்பி பார்த்த பாருங்க, கையை உயர்த்திட்டேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுத்ததுக்கு என்ன இல்லை, காசு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே திருடனா மாறுறேன். வீட்டுக்குள்ளே போய் ஆவிக்குரிய திருடனா மாறுறேன். நான் போய் பீரோ கிடையாது, பெட்டி, ரெங்கு பொட்டி, அந்த பெட்டியை திறந்து என்னுடைய காது குத்தி எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு பவுன் செயின் போட்டிருந்தாங்க. அந்த செயினை எடுத்து, ஆண்டவரே இது உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென். சத்தமா இல்லையா சொல்லுங்க. எங்கள் அம்மா ரசிக்கப்படலை, எங்கள் அப்பா ரசிக்கப்படலை, யாரும் ரசிக்கப்படலை. நான் போய் அப்படியே இந்த நகையை எடுத்துக்கொண்டு விற்றுட்டு சபை கொண்டு காணிக்க வீட்டில் போட்டு வந்துட்டேன். வீட்டில் 1 மாதம் வீட்டுக்கே வரல. ஆமென் சொல்லுங்க. என்னை விரட்டுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஊரே கொளுத்தி விட்டுட்டு நகையை திருடிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்களேன், நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன். எனக்கு ஆண்டவர் 4 பவுன் காணிக்க கொடுத்துருக்கிறார். 4 பவுன் காணிக்க கொண்டு வந்து உண்டியில் போட்டுட்டு போகிறாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. நான் எங்கள் அம்மாட்ட போய் அதை எடுத்து சொன்னேன், அம்மா நான் 1 பவுன் எடுத்து கொண்டு கொடுத்துன்னு சொன்னீங்களே, இப்போ பாரு ஆண்டவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு பாருங்க.